நாள் அது செப்டம்பர் 6 நாள் கொண்டாடப்படும். இந்நாளில் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு ஆகியவற்றை கடைபிடித்து சிறப்பாக பணியாற்றிய காவலருக்கு பதக்கங்கள் வழங்கப்படும். ஒவ்வொரு மாவட்ட காவல்துறையின் சிறப்புகளை சொல்லக்கூடிய வகையில் அனைத்து மாவட்டங்களிலும் காவல்துறை சார்பில் கண்காட்சிகள் நடத்துதல், குருதிக்குடை முகாம்கள் நடத்துதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் அன்று நடைபெறும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு என்பது குற்றங்கள் நடக்காத மாநிலம், போதைப்பொருள் இல்லாத நடமாட்டம் இல்லாத மாநிலம், பாலியல் குற்றம் இல்லாத மாநிலம் என்ற நிலையை நாம் எட்டணும். எங்கேயும் யாராலையும் குற்றம் நடக்கக்கூடாது. மீறி நடந்தால் உடனடியாக குற்றவாளிகள் கைது செய்யப்படணும். சட்டத்தின் முன்னாடி நிறுத்தப்பட்டு உடனடியாக தண்டனை பெற்று தரப்படணும். இந்த உறுதிமொழியை நான் மட்டும் எடுத்தால் போதாது, காவல்துறையோட உயரதிகாரி எடுத்தால் மட்டும் போதாது, ஒவ்வொரு காவலரும் எடுக்கணும். என்னுடைய காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் எந்த வகைப்பட்ட குற்றம் நடக்கலை, நடக்க விடமாட்டேன்னு ஒவ்வொரு காவலரும் முடிவெடுத்துட்டா குற்றங்கள் பூஜ்ஜியத்திற்கு வந்துடும். மனித வளர்ச்சியோட எல்லா குறியீடுகளையும் முன்னணி மாநிலமாக இருக்கிற தமிழ்நாடு குற்ற சம்பவங்களில் பூஜ்ஜியமாக இருந்தால் தான் நமக்கு பெருமை. எனவே இதில் பூஜ்ஜியம் வாங்க ஒவ்வொரு காவலரும் 100 விழுக்காடு அர்ப்பணிப்போட பணியாற்றணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நேற்று மாண்புமிகு 11 உறுப்பினர்கள், இந்த அவையில் மாண்புமிகு 11 உறுப்பினர்கள் 5 மணி நேரம் 25 நிமிடம் மானியத்தை பற்றி விவாதித்து இருக்கிறார்கள். அதில் பலருக்கு அப்பப்போ நான் பதில் அளிச்சிருக்கிறேன். விடுபட்ட சில பதில்களை சொல்ல வேண்டும் என்றால், மாண்புமிகு உறுப்பினர் திரு OS மணியன் அவர்கள் நாகை மாவட்டம் திருமருகல் தீயணைப்பு நிலையத்திற்கு சொந்த கட்டிடம் கேட்டிருந்தார். அது நிச்சயம் கட்டித்தரப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன் அவர்கள் காவலர்களுக்கு வருடாந்திர மருத்துவ சோதனைக்கு அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளில் அனுமதி அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இந்த கோரிக்கை நிச்சயம் பரிசீலிக்கப்பட்டு அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளிலும் காவலர்கள் ஆண்டுதோறும் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள உறுதி செய்யப்படும். அதேபோல் மாண்புமிகு உறுப்பினர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் காவல் நிலையங்களில் CCTV கேமராக்கள் அவசியம் அமைக்கப்பட வேண்டும் என்றும் உடற்கூறாய்வு சான்றிதழ் உடனடியாக கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். காவல் நிலையங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான இடங்களில் CCTV கேமரா